வணக்கம் நண்பர்களே. பகுதி 2 தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எடிட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எடிட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப். போன பகுதியில் நம்ம Flutter SDKவை எப்படி Flutter அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். தென் Flutter SDKவுடைய என்விரான்மெண்ட் பார்த்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செட்டப் முடிஞ்சதும் அடுத்தது VS கோட் எடிட்டரை நம்ம டவுன்லோட் பண்ணோம், அதை இன்ஸ்டால் பண்ணோம். தென் VS கோட் எடிட்டரில் நம்ம எப்படி Flutter அண்டு டாட் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த Flutter SDK அண்ட் VS கோட் எடிட்டர் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வீடியோ லிங்க்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் 3 ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எடிட்டரை எப்படி அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கேட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸ். இமிடியேட்டாக உங்களுடைய டவுன்லோட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் SDKவை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், என்னுடைய பாத்தில் வச்சுருக்கறனால இந்த ப்ராசஸை இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஐடி டவுன்லோட் முடிஞ்சதும் அந்த பாத்துக்கு போயிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஐடியை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டலேஷன் செட்டப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ் கொடுத்துக்கோங்க அட்மின் ரைட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டு இருக்கு. இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் தென் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை லான்ச் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்டில் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. டு நாட் இம்போர்ட் செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஓகே. நம்மளுடைய IDE ரெடி, ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே தேர்ட் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டவுன்லோடு முடிஞ்சது, இன்ஸ்டலேஷனும் நம்மளுக்கு ஓவர். அடுத்து நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் பெண்டிங் இருக்குன்னா, JDKவை இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்கான ரெலவெண்ட் பேக்கேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ SDK நான் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் Flutter அண்டு டாட் அதனுடைய எக்ஸ்டென்ஷனை ஸ்டுடியோ ஐடிக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட். இங்கு உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு லைட் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட். இங்கே நம்மளுடைய SDK பாத் இங்கே இருக்கும். தென் அதனுடைய SDK இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ SDKக்குவான ரிலவெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ டவுன்லோட் பண்ண கேட்குது. ஸோ ஃபினிஷ். இது உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஃபைனலி உங்களுடைய இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது டைம் அவுட்னால மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த ஆக்சம் இன்ஸ்டாலர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த ஆக்சம்னு கேட்குறீங்களா? இப்போது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண உடனே
நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு எமுலேட்டர் விர்ச்சுவல் டிவைஸ் ஒன்று நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த சிபியூவில் ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை ரன் பண்ணுறதுக்கான ஒரு விர்ச்சுவல் என்ஜின் தான் இந்த ஆக்சம் இன்ஸ்டாலர். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுடைய செட்டப் இப்போது ரெடி. இப்போ வந்துட்டு 2 கொஷின் கேட்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இப்போ தான் நான் கற்றுக்க வரேன், நான் நியூ டு தி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கிறவங்களும் ஒரு கேஸ் இருக்குது. செகண்ட் கேஸ், நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு டெவலப்பர், இப்போ வந்து நான் ஃப்ளட்டர் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இன்னொரு கேஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நான் ஒரு புது யூஸராக வரும்போது என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போது ஆல்ரெடி நான் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ என்னுடைய சிஸ்டமில் இருக்குது. இப்போ ஃபர்தராக நான் ஃப்ளட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இனி வர ஸ்டெப்பில் நம்ம பார்ப்போம். இங்கே கான்ஃபிகர் அப்படிங்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளகின்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க்கெட் பிளேஸில் நம்மளுடைய ஃப்ளட்டர் அண்டு டார்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு இங்கே சர்ச் பண்ணுது. இப்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் நம்ம எப்படி சர்ச் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே ஃப்ளட்டர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஜஸ்ட் இன்ஸ்டால். இது வந்து டார்ட் ப்ளகினையும் இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் அக்செப்ட். இங்கே டார்ட்டுக்கான எக்ஸ்டென்ஷன் கேட்குது, ப்ரொசீட் பண்ணுவான்னு எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போது ஃப்ளட்டர் அண்டு டார்ட் ரெண்டுனோட எக்ஸ்டென்ஷனும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் டார்ட் அண்டு ஃப்ளட்டர்னுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆனதும் ஐடியை ரீஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குது. ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட். ஃபைனலி நம்மளுடைய ஐடிஇ எல்லா டவுன்லோட்ஸும் முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டெப் என்னென்னா நம்மளுடைய ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. ஸோ இந்த லிங்க்குக்கு போய்க்கோங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் கீழே வந்துடுங்க. நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஜாவா SE 8U251. இங்கே ஜேடிகே டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு விண்டோஸ் X64 இந்த JDK 8U251 EXE நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஜாவா ஆரக்கிள் அக்கௌண்ட்டினுடைய இன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்து உங்களுடைய டவுன்லோட்ஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் முடிஞ்சதும் நீங்கள் தாராளமாக JDKவை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கறனால இந்த ப்ராசஸ் இப்போ நான் பண்ணலை. என்னுடைய சாஃப்ட்வேர் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். இங்கே JDK 8U251 விண்டோஸ் 64ன்னு இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ். இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட். உங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாலேஷனை முடிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஜாவா இன்ஸ்டாலேஷன் செட்டப் முடிஞ்சது. க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஜாவா ஹோம் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் போய்க்கோங்க. என்விரான்மெண்ட் வேரியபிள் இங்கே நியூ ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம். நம்மளுடைய இந்த வேரியபிள் பாத், அதுக்கு நம்ம சீக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே. இதை எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். கொடுத்தாச்சு. ஓகே. ஃபைனலாக நம்மளுடைய எல்லா ப்ராசஸும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்னா ஃபர்ஸ்ட்டு SDK டவுன்லோட் பண்ணிட்டோம். தென் VS கோட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நம்மளுடைய ஜேடிகேவும் நம்மளுடைய என்விரான்மெண்ட் பாத்தில் செட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தமாக செட்டப் ப்ராசஸ் எல்லாமே இப்போ முடிஞ்சது. இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த இன்ஸ்டலேஷன் செட்டப்பில் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஷின் ரைஸ் பண்ணலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.